ராஜ் மீடியா அன்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்தளவுல எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, ப்ரோமோ எப்போ ரிலீஸ் ஆகும், ப்ரோமோல விஜய் சேதுபதி என்னதான் பேச போறாரு, அது மட்டும் இல்லாம போட்டியாளர்களா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரெல்லாம் வர போறாங்க இப்படிங்கிற பல கேள்விகள் பிக் பாஸ் ரசிகர்களான உங்க மத்தியில இருக்கலாம். அந்த கேள்விகளுக்கான விடைகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல முதல்ல பார்க்க போறது ப்ரோமோ என்ன கான்செப்ட்லப்பா எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாத்துடலாங்க. இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல மக்கள் கிட்ட, சாமானிய மக்கள் கிட்ட கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கு. அதாவது விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை எப்படி தொகுத்து வழங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு பால்காரரை பொறுத்தளவுல தீர்ப்பு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா தீர்ப்பு கறந்த பால் மாதிரி சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. இப்படி மக்கள் கிட்ட கருத்து எல்லாமே கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மக்கள் சொன்ன கருத்துக்களை மக்கள் செல்வன் கிட்டயே போட்டு காட்டுறாங்க. அதாவது விஜய் சேதுபதி சார் இத பார்த்துட்டு விளக்கம் கொடுக்கிறாரு அப்படிங்கறதுதான் கான்செப்டா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோமோல வேற ஒரு ஹைலைட்டும் இருக்கதா சொல்லப்படுது. அது வேற எதுவுமே கிடையாது. போன சீசன்ல ரெட் கார்டு கொடுக்கப்பட்டுச்சு, அதை நினைவூட்டுற விதமா ஒரு காரையும் எடுத்து காட்டுறதா சொல்லப்படுது. என்னடா சொல்றீங்க, இதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் ப்ரோமோவோட கான்செப்ட் இருக்கு. வெறித்தனமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டைரக்டா கமல் சாரை அசிங்கப்படுத்துற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. இதுல அசிங்கம்லாம் யாரும் படுத்தல. கமல் சார் செஞ்ச வேலைகளை நினைவூட்டுற மாதிரியே ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை இனிமேல் விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க போறாரு. நீங்க எல்லாம் பழைய பீஸ் தான்ப்பா போங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவியுமே கமலஹாசன் அவர்களை கலாய்க்கிற மாதிரி தான் இந்த கான்செப்ட் இருக்க போகுது அப்படிங்கறது மட்டும் உறுதியாயிருச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம பல வீடியோல சொல்லியிருந்தோம், இந்த பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்டிங்ல இருந்தே ஹைப்ல கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பழைய போட்டியாளர்கள் 1-2 பேர் களமிறக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த கார்டு விஷயம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த சீசன்ல பிரதீப் ஆண்டனி உள்ள இருக்காருப்பா அப்படிங்கிறது மட்டும் உறுதியா இருக்குங்க. பிரதீப் ஆண்டனியை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பல பேரோட கருத்தா இருக்குது. அதாவது எந்த ஒரு பின்புலமும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதுலயும் இந்த சீசனை நான் தான்ப்பா வின் பண்ணுவேன், நான் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு நபரை தேவையில்லாம பழி போட்டு வெளியே அனுப்பிட்டாங்கப்பா. அவனுக்காக கேட்கறதுக்கு மக்கள் இருந்தாலும் மக்களோட கேள்விகள் விஜய் டிவி பக்கம் செல்லுபடி ஆகல. அதனால பிரதீப் ஆண்டனிக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் பல பேர் கருத்து சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்தளவுல பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு நபர் மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராம இருந்தா அவரோட இமேஜ் கெட்டு போகாம இருக்கும் அப்படிங்கறது தாங்க என்னோட கருத்து. போன சீசனை பொறுத்தளவுலையும் பிரதீப் ஆண்டனி சூப்பரா கேம் விளையாடுறாரு, வேற லெவல்ல கேம் பிளே பண்றாரு அப்படிங்கிறதுக்காக எல்லாம் யாருமே ஆதரவு கொடுக்கல. அவருக்கு நடந்த அநீதிக்கு எதிராக தான் எல்லாருமே ஆதரவு கொடுத்தாங்க. அந்த வகையில அவர் மேல இருந்தது அனுதாபமே தவிர ஹீரோயிசம் கிடையாது அப்படிங்கறதா என்னோட கருத்து. அவர் மேலையுமே நிறைய தவறுகள் இருந்துச்சு. தேவையில்லாம வார்த்தைகள் விடுறதா இருக்கட்டும், பெண்கள் கிட்ட அநாகரிகமா பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே அவர் மேல இருந்த தவறுகள் தான். அந்த வகையில மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிரதீப் ஆண்டனி வந்தார் அப்படின்னா இப்ப இருக்கிற ஹீரோ இமேஜ் போய் மொக்க வாங்கி வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதனால பிரதீப் ஆண்டனியை பொறுத்தளவுல கொஞ்சம் யோசிச்சு வரணுமா வேண்டாமா அப்படிங்கறத அவர் முடிவெடுத்து வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல பிரதீப் ஆண்டனி ரீஎன்ட்ரி கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்ததா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சனம் ஷெட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது சீசன் 4 பொறுத்தளவுல ஆரிக்கு ஆதரவா இருந்த ஒரே ஒரு போட்டியாளர் அப்படின்னா அது சனம் ஷெட்டியை சொல்லலாம். சனம் ஷெட்டி வெளியேற நேரங்கள்ல அவங்க ஓட்டிங் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க. இருந்தாலும் விஜய் டிவியை பொறுத்தளவுல டிஆர்பி வேணும் அப்படிங்கிறதுக்காகவே அன்பேர் எவிக்ஷன் நிறையவே பண்ணுவாங்க. அந்த வகையில சீசன் 4ல நடந்த ஒரு அன்பேர் எவிக்ஷன்ல தான் சனம் ஷெட்டி வெளியேற்றப்பட்டாங்க. அவங்களுக்கும் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்க போறாங்கப்பா. அவங்களுமே இந்த சீசன்ல ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க, வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சனம் ஷெட்டியை பொறுத்தளவுல எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. என்ன கேள்வியா இருந்தாலும் தைரியமா மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்பாங்க. போன சீசன் ரிவ்யூமே நேரடியா கமல் சாரை தாக்கிலாம் ரிவ்யூ பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சமூகத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் ட்விட்டர்ல அவங்களோட கருத்துக்கள் கண்டிப்பா பதிவு பண்ணுவாங்க. அந்த வகையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சனம் ஷெட்டி ரீஎன்ட்ரி கொடுத்தா வேற லெவல்ல தரமா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே இந்த சீசனை பொறுத்தளவுல புதுமையான போட்டியாளர்கள் அப்படின்னே சொல்லலாம். யாருமே அதிகப்படியான ஏஜ் கேட்டகரியில இருந்து எடுக்கல, எல்லாரையுமே யங்ஸ்டர்ஸா தான் எடுக்கிறாங்க. இதுல ஒரே ஒரு போட்டியாளர் மட்டும்தான் மிடில் ஏஜ் கேட்டகரியில வர்றாரு. அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்திபன் சார் தான். என்னப்பா பார்த்திபன் சார் தான் இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ண போறாரு, கமல் சார் இடத்துல பார்த்திபன் சார் ஹோஸ்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, இப்ப வெறும் ஒரு போட்டியாளரா பார்த்திபன் சார் உள்ள போறாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, சீசன் 3 பொறுத்தளவுல சேரன் சாரே உள்ள போனார்ல, அதே மாதிரி இந்த சீசன்ல பார்த்திபன் சார உள்ள அனுப்புறோம்பா. எல்லாருமே இளவட்டங்கள், ஒரு பக்குவமான ஆளு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி எதிர்பார்க்கறாங்க.
ஆனா பார்த்திபன் சாரை பொறுத்தளவுல உண்மையாவே பக்குவமா பேசுவாரான்னு கேட்டோம்னா பக்குவமா பேசுவாரு. இருந்தாலும் அவர் பேசுற பல விஷயங்கள் நமக்கு தான் புரியாது. என்ன பேசுறாரு அப்படிங்கறத 1க்கு 2 தடவை கேட்டா மட்டும்தான் அவர் இதுதான் பேசினாருன்னு நம்மளாலேயே சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பாக்கணும். அதே நேரத்துல பார்த்திபன் சார் உள்ள போனார் அப்படின்னா அது விஜய் சேதுபதிக்கு தலைவலியா மாறும் அப்படிங்கறத நம்ம முதல்லயே சொல்லியிருந்தோம். பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம். சரி, ஓகே, அடுத்த போட்டியாளர்கள் லிஸ்ட பாத்துலாங்க. இந்த லிஸ்ட பொறுத்தளவுல படு பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட அறிமுகம் உள்ள ஜோடிகளா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறானுங்க. வெளியே இருக்கும்போது நண்பர்களா இருந்தீங்க, உள்ள போனதுக்கு அப்புறமாவும் அதே நட்பு இருக்குதா அப்படிங்கறத பாக்குறோம்டா அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விடுறத மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லங்க, வீடை பொறுத்தளவுல இந்த வாட்டியும் அதே மாதிரியே போன சீசன்ல இருந்த மாதிரியே 2 வீடு கான்செப்ட் தான். அவங்கள பொறுத்தளவுல டாஸ்க் கொடுத்து சண்டை வருதோ இல்லையோ புரணி பேசுறத காட்டியே டிஆர்பி வாங்கிடலாம் அப்படிங்கிறது தான் விஜய் டிவியோட எண்ணமா இருக்குது. ஆனா பிக் பாஸ் பாக்குற ரசிகர்களை பொறுத்தளவுல என்னப்பா 2 வீடு கான்செப்ட் எல்லாம் வேண்டாம்ப்பா, ஒரே வீட்டுல போட்டாதான்ப்பா யார் யார் எப்படி சண்டை வெடிக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரியும். இது சும்மா ஒரு ஆளை பத்தி இன்னொரு ஆள் வந்து ஒவ்வொரு ரூம்ல உட்காந்து புரணி பேசுறத மட்டும் தானப்பா காட்டிக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் ரசிகர்களோட கருத்தா இருக்குது. ஆனா விஜய் டிவியை பொறுத்தளவுல இந்த சீசன்லயும் 2 வீடு கான்செப்டா தான் கொண்டு வர்றாங்க அப்படிங்கறது தான் இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது. சரி, வாங்க போட்டியாளர்கள் யாரெல்லாம் உள்ள வர்றாங்க அப்படிங்கறத டீடைலா பாத்திரலாம். போட்டியாளர்களை பொறுத்தளவுல ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தாங்க, பாரதி கண்ணம்மா சீரியல்ல நடிச்ச அருண் வந்து அர்ச்சனாவோட ரெக்கமெண்ட்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்லப்படுது. அதே சீரியல்ல வில்லியா நடிச்ச ஃபரினாவும் இந்த சீசன்ல கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரியே தென்றல் வந்து எண்ணெய் தொடும் அப்படிங்கிற சீரியல்ல ஹீரோயினா நடிச்ச வினோத் பாபு, பவித்ரா ஜனனி இந்த 2 பேருமே ஜோடிகளா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. உண்மையாவே வினோத் பாபுவை பொறுத்தளவுல ரொம்பவே ஜாலியான ஆளு, கண்டென்ட் நிறையவே கிடைக்கும். அது மட்டும் இல்லங்க, டாஸ்க்னு வந்துட்டா வெறித்தனமா பண்ணுவாரு. பவித்ரா ஜனனியை பொறுத்தளவுல ரொம்பவே இன்னசென்ட் மாதிரி தான் தெரியுறாங்க. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரம்யா பாண்டியனா பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. ஆனா பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ரம்யா பாண்டியனை கழிவு ஊத்தாத ஆட்கள் கிடையாது. அந்த வகையில இவங்களோட உண்மையான முகங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா டிடிஎஃப் வாசன், ஜோயா இந்த 2 பேரும் உள்ள போறாங்க. இவங்களை பொறுத்தளவுல காதலர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம சர்ச்சை பிரபலங்கள் அப்படின்னே சொல்லலாம். டிடிஎஃப் வாசனை பொறுத்தளவுல வாய் கொடுத்து பல இடங்கள்ல வாங்கி கட்டி இருக்காரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி நடந்துக்க போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தர்ஷா குப்தா தான். தர்ஷா குப்தாவை பொறுத்தளவுல அவங்களுக்குன்னே ஒரு தனிப்பட்ட ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க போடுற கவர்ச்சியான போட்டோவுக்கு லைக் போடணும் அப்படிங்கிறதுக்காகவே கரெக்டா 5 மணிக்கு ஆஜராகிற குரூப்பே இருக்குது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்களை பல சீசனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சீசன்ல கண்டிப்பா தர்ஷா குப்தாவோட தரிசனம் அவரோட ரசிகர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே குக் வித் கோமாளி புகழ் அஸ்வினும் இந்த சீசன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாருங்க. இவருமே வாய் கொடுத்து வாங்கி கட்டின ஒரு நபர் தான். குக் வித் கோமாளிக்கு அப்புறமா பட வாய்ப்புகள் எல்லாமே கிடைச்சிச்சு. ஒரு பட ப்ரமோஷனுக்காக அவர் பேசின பேச்சுகளால அதுக்கப்புறமா எந்த வாய்ப்புமே இல்லாம இப்ப சும்மா தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. அதே மாதிரியே இந்த சீசன்ல பிரிகிடா ஷாகாவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்களாம். இவங்களை பொறுத்தளவுல பவி டீச்சர் அப்படின்னு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய வெப் சீரிஸ் பண்ணிருக்காங்க, வேற லெவல்ல நடிப்பாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடிக்க போறாங்களா, உண்மையா இருக்க போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே மாதிரியே குக் வித் கோமாளில இருந்து 2 கோமாளிகள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. ஒண்ணு வந்து நம்மளோட குரேஷி, இவரோட காமெடிக்கு சிரிக்காத நபர்களே இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம பல குரல் மன்னன் அப்படின்னு சொல்லலாம். இவரும் இந்த சீசன்ல உள்ள போறதா சொல்லப்படுது. அதே மாதிரியே அன்ஷிதாவும் இந்த சீசன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. இந்த அன்ஷிதாவை பொறுத்தளவுல செல்லம்மா சீரியல்ல ஹீரோயினா பண்ணியிருந்தாங்க. தமிழ் பிக் பாஸ பொறுத்தளவுல கண்டிப்பா அதர் லாங்குவேஜ்ல இருந்து யாராவது ஒரு போட்டியாளரையாவது போடுவாங்க. தமிழ்ல அந்த அளவு ஆட்கள்லாம் இல்லைங்க. அதனால அடுத்த மொழியில இருந்தும் ஆட்களை போடுவாங்க. இந்த சீசனை பொறுத்தளவுல சோயா, அன்ஷிதா இவங்க 2 பேருமே கேரளால இருந்து வர்றாங்க. அதே மாதிரியே மலேசியால இருந்து மாடல் கம் ஆக்டரா இருக்கிற மூனிலாவும் இந்த சீசன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்லப்படுது. அதே மாதிரியே ராப் சிங்கர்ல யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாகேசன் தாங்க. வாகேசனை பொறுத்தளவுல எங்க திரும்பினாலும் அவரோட ராப் சாங் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். பக்தி பாடலா கேட்கறத விட இவரோட ராப் சாங்க கேட்கும் போது இன்னும் சுகமா இருக்கு. அந்த அளவு வேற லெவல்ல கலக்கிட்டு இருக்காரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து எப்படி கலக்க போறாரு அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே மாதிரியே திவ்யா துரைசாமி இந்த சீசன்ல கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்தளவுல மாரி செல்வராஜோட வாழை படத்துல நடிச்சிருந்தாங்க. சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஆனா என்ன பேட்டிகள் கொடுக்கும் போது இப்ப இவங்களை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. என்னமா முதல்ல எல்லாம் ரொம்பவே ஹோம்லியா ட்ரெஸ் பண்ணீங்க, இப்போ உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. என்னப்பா
ஆடை அணியிறது அவங்களோட சுதந்திரம்னு மறுபடியும் மாரி செல்வராஜ் எல்லாம் சண்டைக்கு வந்துருவாங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு திவ்யா துரைசாமிக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமா வந்துகிட்டு இருக்குது. இவங்களை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து நான் யாருன்னு காட்டுறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி களமிறங்க போறாங்க. அதே மாதிரியே ரிவ்யூவர் கேட்டகரியில இருந்து இந்த சீசன்ல ஃபேட்மேன் ரவீந்திரன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்லப்படுது. கண்டிப்பா ரவீந்திரன் சாருக்காக நம்மளுமே வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே இருந்து ரிவ்யூ பண்ணும் போதே ஒவ்வொரு போட்டியாளர்களோட முகத்திரைய அக்கு வேற ஆணி வேற கிழிச்செடுப்பாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் யாரோட முகத்திரையெல்லாம் கிழிச்செடுக்க போறாரு அப்படிங்கறத நம்ம அவளோட காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே இவரோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா டாக்டர் திவாகருங்க. இவரை பொறுத்தளவுல இவருக்கு அறிமுகம் தேவை கிடையாது. கிட்டத்தட்ட ஜிபி முத்து மாதிரி தான். ஃப்ரேம் ஆனும் அப்படிங்கறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. யார் வேணாலும் எப்படி வேணாலும் கலாச்சி ஊத்துங்கப்பா, என்ன பொறுத்தளவுல நான் போடுற வீடியோ ட்ரெண்ட் ஆனா போதும் அப்படிங்கிற அளவுக்கு வெறித்தனமான நடிப்பு திலகம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு நான் சொல்லலைங்க, அவரே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாரு. போய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே மாதிரியே பாக்கியலட்சுமி சீரியல்ல அமிர்தா கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு இருக்க அக்ஷிதாவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. இந்த அக்ஷிதாவை பொறுத்தளவுல சீரியல்ல ரொம்பவே பாவமா இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா பாவமா இருக்க போறாங்களா வில்லியா மாற போறாங்களா அப்படிங்கறதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் இந்த லிஸ்ட பொறுத்தளவுல வெறித்தனமா இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. என்னப்பா இந்த லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது மொக்கையால இருக்குது, நீ என்ன வெறித்தனமா இருக்குது அப்படின்னு சொல்றியேன்னு கேக்குறீங்களாங்க. ஆமாங்க, கண்டிப்பா வெறித்தனமான போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லாங்க. போன சீசன் மாதிரி தற்குறிகள் யாருமே இருந்த மாதிரி இல்ல. எல்லாருமே அவங்களோட டேலண்டால அவங்களோட துறையில பல வருஷங்களா நீடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க சொல்றத நம்பிக்கிட்டு மூடர் கூட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. போன சீசன் மாதிரி அந்த அளவு தற்குறி கூட்டம் எதுவுமே இல்ல. அந்த வகையில இவங்க வெறித்தனமா இருக்காங்க அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாம புது ஹோஸ்டுக்கு ஹைப் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே டாஸ்கும் வேற லெவல்ல கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம விஜய் டிவியை பொறுத்தளவுல பிக் பாஸ் அப்படிங்கிறது அவங்களோட டிஆர்பி சம்பந்தப்பட்ட ஒண்ணு. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை நம்பிதான் அவங்களோட டிஆர்பியே இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கறதுக்காக விஜய் டிவி எந்த அளவுக்கு வேணாலும் இறங்குவாங்க. அது நம்ம போன சீசன்லயே பாத்திருக்கோம். ஒருத்த மேல தப்பு இல்ல அப்படிங்கறத 60 கேமரா மூலமா மக்கள் எல்லாருக்குமே காட்டினதுக்கு அப்புறமாவும் அவன் தான் குத்தம் செஞ்சான்டா, அதெல்லாம் நாங்க ஏத்துக்கவே மாட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட டிஆர்பிய மட்டும்தான் அவங்க கவனம் வச்சிருந்தாங்க. அந்த வகையில இந்த சீசனை எப்படினாலும் ஹிட் அடிக்க வச்சிருவாங்க அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் முதல் ப்ரோமோலயே கமல் சார டைரக்டா விஜய் சேதுபதி வச்சு செய்யற மாதிரி தான் ப்ரோமோ இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்து இருந்து பார்க்கலாம் ப்ரோமோல விஜய் சேதுபதி என்ன சொல்ல போறார் அப்படிங்கறதெல்லாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிரதீப் ஆண்டனி ரீஎன்ட்ரி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. அதே மாதிரியே விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல கமல் சார பீட் பண்ணி நேர்மையா நடந்துப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்லனா கமல் சார் தான்ப்பா பெஸ்ட் விஜய் சேதுபதி ஒஸ்ட்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.